அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா பண்டர்புரத்தில் இருக்கிறதே இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி. பாம்பேயில் அனந்தராமன் அப்படின்னு ஒரு பக்தர், அவளுக்கு பாலக்காடு, அவரோட மனைவி, இவா ரெண்டு பேரும் எப்பொழுதும் அடிக்கடி பெரியவா தரிசனத்துக்கு வருவா. பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம், பெரியவா எதை சொன்னாலும் கேட்பா. அப்படி இருக்கிற இவா எப்பொழுதுமே வருஷா வருஷம் பெரியவாளோட குரு பரமகுரு ஆராதனைக்கெல்லாம் வாழைக்காய், நேந்திரம்பழம், அந்த ஏலக்கிங்கிற அந்த பழம், வாழைப்பழம், இது மாதிரிலாம் கதலி இதெல்லாம் கொண்டு வருது அப்படின்னு ஒரு பெரிய கைங்கரியெல்லாம் பண்ணியிருந்தா. பல சந்தர்ப்பங்களில் எல்லாருமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து தரிசனம் பண்ணுவா. பண்டரிபுரத்தில் பெரியவா இருக்கிறதே ஒரு நாளைக்கு இந்த அனந்தராமன் வந்தவர் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு பெரிய மூட்டை, அந்த மஞ்சள் துணியில் ஒரு மூட்டையை கொண்டு வந்தார். இந்த நமஸ்காரம் பண்ணினவர் ஏந்திருக்காத குலுங்கி அழுதுண்டே இருக்கார். ஏகாம்பரம்னு கைங்கரியம் என்றவர் அவர் பார்த்தார், என்ன நமஸ்காரம் பண்ணிட்டு அழுதுன்னு இருக்காரு, அவர் அப்படி எப்படிலாம் பார்த்தது இல்லையே அப்படின்ட்டு. உடனே அவர் கேட்டார், இன்னும் நீங்கள் மட்டும் வந்திருக்கீள், மாமி வரலையா அப்படின்னு. இதையும் கேட்டோன்னா அவர் இன்னும் ஜாஸ்தி அழவே ஆரம்பிச்சுட்டார். உடனே பார்த்து இந்த பெரியவா சொல்கிறா, அவரை ஏந்திருக்க சொல்லும், முதல்ல உட்கார சொல்லும் அப்படின்னா ஆசுவாசப்படுத்திக்க சொல்லும். உடனே அவர் ஏந்துன்னு உட்காண்டார், ஆசுவாசப்படுத்தின்றார். என்ன ஏதுன்னு பெரியவா விசாரிச்சா அவர் சொன்னார், அவரோட சம்சாரத்துக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாத போயிடுத்து, பல வைத்தியங்கள் பண்ணித்து, ஆனால் கடைசியில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா அது கேன்சர்னு சொல்கிறா. அதனால் ரொம்ப நிலகுலைஞ்சு போயிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளானா தன்னோட திருமங்கல்யத்தை தவிர உடம்புல போட்டுன அத்தனை நகையும் கழட்டி வச்சுட்டா, கழட்டி இந்த மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுருக்கா. இதை அப்படியே கொண்டு பெரியவா பாதத்தில் அர்ப்பணம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னா. பெரியவா எப்படி பண்ணுறாளோ அனுகிரகம் பண்ணுறாளோ பண்ணட்டும். ஆனால் கேன்சர்னு பெரிய வியாதின்னு சொல்கிறா, என்னன்னு தெரியல, அப்படி ஒரு பிராரப்தம் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் தான் உடம்புல இருந்த அத்தனை நகையும் கேட்டு திருமங்கலை தவிர இங்கே பெரியவாளுக்கு காணிக்கையாக கொடுத்தாச்சு, பெரியவா தான் அனுகிரகம்னும் கருணை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னால், அதனால தான் கொண்டு வச்சுருக்கேன், இதெல்லாம் அவளோட நகை தான் அப்படின்னு இந்த மஞ்சள் துணியில் மூட்டையில் இருந்தது சொல்லி அழுதார். இதை கேட்டு இந்த வாழ்க்கெல்லாம் ஒரு மாதிரி ஷாக்காக எடுத்து, நாம் ஏதோ எதேச்சியாக மாமி வரலையான்னு கேட்க போக பின்னால் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்கே, அவர் பாவம் சிரமப்படுறாரு, நல்ல மனுஷன், அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்தே அப்படின்னு. உடனே பெரியவா அமைதியாக இருந்தால், அவருக்கு அனுகிரகம் பண்ணால் கவலைப்படாத பயப்படாத அப்படின்னு அவருக்கு அபயப்பிரதம் பண்ணிவிட்டு, உடனே என்ன பண்ணால் இந்த மூட்டையை அவரையே எடுத்துன்னு போய் சொல்லும், ஆற்றுல பூஜையில் சுவாமிகிட்ட வச்சுக்க சொல்லும், அப்புறம் நான் சொல்கிறேன் சமயம் வரத்தே அதை நான் உபயோகப்படுத்திக்கலான்னு சொல்லும், ஆற்றுல கொண்டு வச்சுக்க சொல்லும், கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டா. அவரும் இந்த மூட்டையை எடுத்துன்னு போயிட்டார். என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுத்து. ஒரு மாதம் கழித்து என்ன பண்ணால், காஞ்சிபுரத்தில் பாடசாலை, நம்ம மடத்து பாடசாலை இருக்குது, இந்த பாடசாலையில் சாமவேதம் படிச்சிருந்த ரெண்டு பசங்க, சுவாமிநாதன் வெங்கடேசன் அப்படின்னு, அந்த ரெண்டு குழந்தைகள் என்ன பண்ணால் பண்டரிபுரத்தில் பெரியவா தரிசனத்துக்கு வந்தா. எதுக்குன்னா, அவளுக்கு ஒரு அக்கா தங்க ரெண்டு பேர் சகோதரிகள், இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கா. கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணுறதே பெரிய கஷ்டம், ரெண்டு கல்யாணம் வேற நிச்சயம் பண்ணியாச்சு, ஏதோ வந்தது அமைஞ்சு கொடுத்து, ரெண்டு கல்யாணத்துக்கும் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா என்ன பண்ணால் ஏகாம்பரத்தை கூப்பிட்டா. பம்பாயிலேருந்து அனந்தராமன் வந்தானே ஞாபகம் இருக்கா, அவன் மூட்டை நகையெல்லாம் கொண்டு வந்தான், அவாத்தில் இருக்குது, நீ ஒன்று பண்ணு, இந்த குழந்தைகளை ரெண்டுத்தையும் அழிச்சுன்னு போ, அங்கே அனந்தராமன்கிட்ட சொல்லி அதில் இருக்கிற நகையை ரெண்டாக பிரிக்க சொல்லி அவள் ரெண்டு பேருக்கும் கொடுக்க சொல்லும். அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அவளுக்கு இந்த கல்யாணத்துக்கு, அக்கா கல்யாணம் தங்கை கல்யாணங்கிற அந்த ரெட்டை கல்யாணத்துக்கும் ஆளுக்கு பாதி பேதியாக கொடுக்க சொல்லும் அப்படின்னு. உடனே இவர் இது மாதிரி அவரை சொல்லி அனுப்ப உடனே என்ன விட்டார், இந்த பசங்களையும் அழிச்சுன்னு அனந்தராமன் வந்துட்டார் நகையோட. வந்து பெரியவா சன்னதியில் இந்த நகையை ரெண்டாக பிரித்து இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்து அவள் போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த அவளோட சகோதரிகளை கல்யாணம்லாம் பண்ணி அனுகிரகம் பண்ணினா, அந்த குழந்தைகள்லாம் எதிரே பார்க்கல. ஏதோ பெரியவாள்கிட்ட வந்தால் பெரியவா என்ன பண்ணால் எப்பொழுதும் திருமங்கல்யம் புடவை கூறப்புடவை திருமங்கல்யம் எல்லாம் கொடுக்குறதுங்க மடத்தில் சம்பிரதாயம். அது இல்லாதவா பாவம் சிரமப்படுறவாளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு ஒரு நியமம் வச்சுன்னு இருக்கு. இது மாதிரிலாம் வேற எங்கேயான்னு நடக்குமா தெரியல. இப்படி ஏழைகளுக்கு அப்படின்னே ஒரு மடம், இந்த காஞ்சிகாமகோடி பீடம், அப்படி பண்ணின்னு இருக்கிறதுனால அவள் வந்து இது மாதிரி ஏதாவது கொடுப்பாளாக்குன்னு நினச்சிட்டா. இங்கே என்னடான்னா ஒரு மூட்டையில் நகை, அந்த குழந்தைகள் அவ்வளோ சந்தோஷப்பட்டது. எதுக்காக இப்படி கொடுத்தாரு, வேறு ஒன்றும் இல்லை,
தான் சொல்லி வேதம் படிச்சிருக்காளோ இல்லையோ, அந்த வேதம் படித்தவாளுக்கிட்ட பெரியவாளுக்கு இருக்கிற பிரியம், அந்த வேதம் படித்ததுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணுறாப்புல இனிமேல் உலகத்தில் யாருக்குமே அடைய முடியாது, யாருக்கும் எங்கேயும் பார்க்க முடியாது. அது பெரியவா பொழிஞ்சு தள்ளிவிடுவா அப்படியே. அது மாதிரி தான் நீங்கள் இத்தனை நகையும் கொடுத்தனுச்சு பண்ணினா, இது ஏதோ இது சுவாமிநாதன் வெங்கடேசனுக்கு மட்டும்தான் நான் பண்ணுவான்னு பல பேருக்கு பண்ணியிருக்கா. இப்போ என்னன்னர், அந்த அனந்தராமன் அவளுக்கு என்ன ஆயிருக்கும், சௌரியமாக ஆயிருக்குங்கிறது சொல்லவா அவனும். பெரியவா ஒன்றும் வராது கவலைப்படாதேன்னு சொன்னாலே வாக்கே போராதோ. அதுக்கப்புறம் என்ன டெஸ்ட் பண்ணாலும் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்புறம் இப்போ சௌக்கியமாக இருந்துன்னு இருக்காவா. இதுதான் பெரியவாளோட அனுகிரகம். அதாவது இது அனந்தராமனோட பக்தியை காமிக்கிறது, அந்த அவரோட சம்சாரத்தோட பக்தியை காமிக்கிறது. சர்வத்தையும் பெரியவாளுக்கு தியாகம் பண்ணணும் அப்படின்னு தோன்றது. ஏதோ இந்த 2 குழந்தைகளுக்கு கூட பிறந்தவா கல்யாணத்துக்கு பெரியவா பண்ணி வச்சான்னும். அதே மாதிரி இதே அனந்தராமனை வச்சுட்டு இன்னொரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, இந்த அனந்தராமனோட சம்சாரம் சொன்னேனே, அந்த அம்மாவுக்கு ஒரு சமயம் கனவு வந்து சொப்பனம். அதில் என்னென்னா, பெரியவா 10 பவுனுக்கு சங்கிலி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், என்ன பெரியவாள்கிட்ட நம்ம எத்தனை பவுனுன்னு கொண்டு வச்சா கூட வாங்கிக்க மாட்டா, எனக்கு எதுக்கு நான் சன்னியாசி வேண்டாம்பா, இன்னும் 10 பவுனில் சங்கிலி பண்ணிட்டு வாங்குறாளே அப்படின்ட்டு என்ன பண்ணால், அந்த அம்மா உடனே கணவன் அனந்தராமன்ட்ட சொன்னால் 10 பவுனுக்கு சங்கிலியை பண்ணி நேர பெரியவா தரிசனத்துக்கு வரணும்னு வந்துட்டா. அப்போது இதே இடத்துல தான் இங்கே பக்கத்தில் கேம்பில் இருக்கா. எதுக்காக பெரியவா இப்போ 10 பவுனுக்கு சங்கிலி வேணும்? சொப்பனத்தில் போய் அனந்தராமன் அவர் சம்சாரத்தில் சொல்லி வாங்கணும்னா வேறு ஒன்றும் இல்லை. மணிகண்ட சர்மா அப்படின்னு திருவனந்தபுரத்தில் இருக்கார். அவர் ரிக்வேதி. அவர் என்ன பண்ணார், ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் சாஸ்திரம் ஷடங்கம் வாசிக்கிறதுக்காக போயிருந்தார். பெரியவா ஷடங்கம் அப்படின்னு வேதத்துக்கு 6 அங்கம் அப்படின்னு சொன்னோம். வேதம்ங்கிறது மூச்சு உயிர், அதுக்கு அங்கங்கள் இந்த 6 அங்கம் ஷடங்கம். இந்த ஷடங்கத்தில் படித்தவா ஒருத்தரே இருந்தார். அவர் போயிட்டார்னா அப்புறம் ஷடங்கம்ங்கிற சொல்லித்தரத்துக்கு ஆள் இருக்காதுங்கிறதுனால என்ன பண்ணால், ருக்வேதத்தில் 2 பேர், யஜுர்வேதத்தில் 2 பேர், சாமவேதத்தில் 2 பேர் அப்படின்னு ஒரு 5-6 பேரை செலக்ட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் போய் இந்த கர்நாடகாவில் அந்த வாத்தியார்ட்ட இருந்து கற்றுண்டு வர சொன்னான். அதில் ஒன்று இந்த ருக்வேதத்தில் போனவர் இந்த மணிகண்ட சர்மா. இப்போ திருவனந்தபுரம் அந்த மணிகண்ட சர்மாவோட சகோதரிக்கு கல்யாணம், சிஸ்டருக்கு கல்யாணம். அவள் அப்பா அம்மா ஊர்லேருந்து கல்யாணம் நிச்சயமாயிருக்குன்னு சொல்லி நிச்சயம் பண்ணிவிட்டு பத்திரிகை அடித்து இந்த மணிகண்ட சர்மாவுக்கு அனுப்பிச்சு, நீ பெரியவாள்கிட்ட போய் பார்த்துட்டு பெரியவாள்கிட்ட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுவா அப்படின்னு அனுப்பிச்சிருக்கா. இந்த பத்திரிகை எடுத்துன்னு இந்த மணிகண்ட சர்மா வந்திருக்கிற பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. தங்கைக்கு கல்யாணம், பெரியவா அனுகிரகம் பண்ண முடியுன்னு. இது ஏழை குடும்பம், பெரியவா தான் எல்லாம் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சமயத்தில் தான் இந்த அனந்தராமன் அவர் சம்சாரத்துக்கு சொப்பனை வந்து அவள் சங்கிலியோடு வந்திருக்கா. வந்தால் உடனே பெரியவா சொன்னால், அந்த அனந்தராமன்ட்டையும் அப்புறம் லைப்ரரி சுப்பிரமணியர் அப்படின்னு ஒருத்தர், ஒரு பக்தர், நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கிற மடத்துக்கு அவரும் வந்திருக்கார். உடனே பெரியவா சொன்னால், இந்த குழந்தை நான் சொல்லி ஷடங்கம் படிச்சுட்டு இருக்கான், இவனோட சகோதரிக்கு கல்யாணம் மாதிரி எங்கேயோ திருநெல்வேலி பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஊரில் நடக்கிற அந்த ஊரை சொல்லி நீங்கள் என்ன பண்ணு, இப்போ 3 பேருமா பொங்கோ, இந்த குழந்தைய அழிச்சுன்னு பொங்கோ. அதாவது அனந்தராமன் அவர் சம்சாரம், இந்த லைப்ரரி சுப்பிரமணியம், இவா 3 பேருமா இந்த குழந்தை மணிகண்ட சர்மாவையும் அழிச்சுட்டு நேராக ஊருக்கு போங்கோ. அவள் அப்பா அம்மாட்ட சொல்லி இந்த நகையும் எடுத்துன்னு போ, சங்கிலியும் எடுத்துன்னு போ, எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அவள் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வரணும் அப்படின்னு அனந்தராமனுக்கு உத்தரவு. ஒரு செலவு வைக்கப்படாது அவளுக்கு. நீங்கள் அந்த குழந்தைகளோட கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு திரும்பி எங்கிட்ட வந்து எல்லாம் நல்லபடியானது எப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நீ பம்பாய்க்கு போகணும் அப்படின்னு. இவாளை அந்த குழந்தைய அனுப்பிச்சு, அவள் அப்பா அம்மாவுக்கு இதை எதிர்பார்க்கல, பெரியவாள்கிட்ட போய் பத்திரிகை வச்சுட்டு பெரியவானுங்க நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கவலைப்பட்டுருக்கா. சொன்னால் பெரியவா என்ன பண்ணா, ஆளையே அனுப்பிச்சுட்டா. அனுப்பிச்சு சும்மா இல்லை, 10 பவுன் சங்கிலி எங்கிலி நகை நட்டோட எல்லாத்தோடையும் அனுப்பிச்சு அவளுக்கு ஒரு செலவும் இல்லாத அத்தனை செலவையும் பார்த்துட்டு அவள் பண்ணி வச்சுட்டு போனான். அப்படின்னா அதுதான் ஆச்சரியம். ஏன்னா பெரியவா சொல்லி வேதம் படிச்சிருக்கு, பெரியவா சொல்லி ஷடங்கம் படிச்சிருக்கிறதுனால அவளோட யோகக்ஷேமம் வகாமியம், நான் உங்களோட பொறுப்பெல்லாம் நான் வகிச்சுக்கிறேன், உங்களோட குடும்ப பாரத்தெல்லாம் நான் சமக்கிறேன்னு பகவான் கீதையில் சொன்னது சத்தியம்ங்கிறப்ப இப்படி எல்லாம் பண்ணி வச்சா. ஒரு சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கு, அவரோட குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்லாம் பார்க்குறோம். இப்படி பல பேருக்கு பார்த்தேன்னா பெரியவா சொன்னபடி தர்ம வழியில் போனோம்னா, பெரியவா சொன்னபடி இருந்தோம்னா அவளோட குடும்ப காரியங்கள், அவளோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் பெரியவா தானே தாங்கி தாங்கி பண்ணிட்டு இருக்க. பறிஞ்சு பண்ணுறான்னு வேறு தெரியுது. ஏதோ கடமைக்கு பண்ணல, பறிஞ்சு பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியுது. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த மணிகண்ட சர்மாவோட சகோதரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதோடு இல்லை, இந்த 10 பவுன் சங்கிலி பண்ணி வச்சாலே போனவா எல்லாம்
ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டா. அந்த 10 பவுன் சங்கிலியும் கொடுத்தா. சங்கிலியும் கொடுத்தாக்க அவள் என்ன பண்ணா, திரும்பி வந்து சொன்னா, இது மாதிரி எல்லாம் ஆயிடுத்து, இந்த சங்கிலியை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, பெரியவா சொன்னா, இதை அப்படியே விற்று காசை கொண்டு அந்த குடும்பம் யார் கல்யாணம் பண்ணிக்காலும் அவள் மேலே டெபாசிட் பண்ணிவிடும், நாளைக்கு அவளுக்கு குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த கல்யாணத்துக்கு உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு. வேடிக்கை என்னென்னா, இந்த மணிகண்ட சர்மாவோட தங்கைக்கு சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகி அதில் வந்த மீந்த பணத்தை தூக்கி பேங்க்கில் போட்டு அது பல வருஷங்களில் பல ரூபாயாக ஆகி அந்த மணிகண்ட சர்மாவோட சகோதரிக்கு பொன் குழந்தை பிறந்து அதுக்கு கல்யாணம் வரத்தே இதை எடுத்து உபயோகப்படுத்துகிறான் அப்படின்னு. குடிமுழுதும் ஆட்கொண்டு அப்படின்லாம் மாணிக்க வாசகர்லாம் சொல்கிறார். உங்ககிட்ட பக்தி பண்ணினா நீ சொல்கிறபடி நாங்கள்லாம் நடந்துட்டோம்னா நீ என்ன பண்ணுறன்னு எங்களை மட்டும் காப்பாற்றலை, பரம்பரையாக காப்பாற்றின்னு வர, வழி வழியாக காப்பாற்றின்னு வர, வழி அடியோம் அப்படிங்கிற, எங்களோட குடிமுழுதும் ஆட்கொண்டு அப்படிங்கிற. இதெல்லாம் உண்மையான சத்தியமான வார்த்தைங்கிறது தான் நமக்கு நிரூபணமாக இருக்குது. இந்த மணிகண்ட சர்மாவுக்கு அவருக்கு எல்லாம் பண்ணி வச்சு, அவரோட சகோதரி கல்யாணம் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் அந்த மருமாளுக்கும் பண்ணி வச்சு, இப்படி பரம்பரையில் தொடர்ந்து பெரியவா அனுகிரகம் பண்ணின்னு வந்திருக்கான்னா அது காரணம் அவள் சொன்னபடி அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணது, ஷடங்கத்தை அத்தியனம் பண்ணது, அவள் சொல்கிற தர்ம வழியில் நிற்கிறது தான் அப்படிலாம் தெரியறது. 1981 காஞ்சி மகாபிரிவா பண்டரிபுரத்தில் சாதுர்மாசியம் பண்ணினா. அந்த பண்டரிபுரத்தில் நவராத்திரி எல்லாம் ஆச்சு. அது முடிஞ்சு நவம்பர் மாதம் ஒரு துவாதசி இன்னைக்கு பாரணையை முடிச்சுட்டு பண்டரிபுரத்துலேருந்து பெரியவா கிளம்பினா. கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேலே அங்கே இருந்தா. அப்படி கிளம்பி வரத்தே ஒரு ரோட் சைடு, அந்த ரோட் சைடில் ஒரு பாண்டுரங்கன் கோவில் இருந்தது. சரி அங்கே தங்கலாம் அப்படின்னா அங்கே தங்கறதுக்கு வசதி இல்லை. இந்த தங்கறதுக்கு வசதி இல்லாததுனால இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறதே ரோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வயல்வெளி. அந்த வயல்வெளியில் ஒரு பெரிய கிணறு இருந்தது, ஒரு பெரிய மரம் இருந்தது. பெரியவா போய் இந்த மரத்தடியில் உட்காந்துன்னுட்டா. சரி இங்கே தான் இப்போ தங்குறதா பிளான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே பக்கத்தில் கூட இருக்கிறவெல்லாம் பார்த்தா அந்த வயல்வெளியிலேயே பக்கத்தில் ஒரு பனை ஓலையில் ஒரு குடிசை மாதிரி ஒரு இருக்குது. இந்த கொட்டகையில் கலப்பை, மண்வெட்டி, இன்வெட்டி, சாலையில் எல்லாம் வச்சுருக்கு. இப்படி பெரியவாளுமே இந்த மரத்தடியில் உட்காந்து இவாளும் அங்கே நிற்கிறத பார்த்தோன்னு அந்த வயலில் வேலை செஞ்சிருந்த ஆளே எல்லாருமே ஓடி வந்துட்டா. ஓடி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கூட இருக்கிறவாள்லாம் மேலே விசாரித்தா, இந்த தோட்டம் இந்த வயல் யாரோடது அப்படின்னு விசாரித்தா, அந்த வயலுக்கு சொந்தக்காரரும் வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டா, இது மாதிரி பெரியவாளை பற்றி சொல்லி தங்கணும், இடம் வேணும் அப்படின்னா அந்த பணம் ஓலை அந்த கொட்டகை இருக்கே அதை அவர் ஒழிச்சு தரத்துக்கு ஒத்துட்டார். அதை ஒழிச்சு கொடுத்தார். பெரியவா அதில் இருக்கா. பக்கத்தில் இன்னொரு இடம் பார்த்து ஏதோ ஒரு இடத்துல இவாளுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. பெரியவா பக்கத்தில் ஸ்நானம் பண்ணினா, அனுஷ்டானத்துக்கு ஜபத்துக்கு பூஜை எல்லாத்துக்கும் உட்காந்துனாச்சு. வேதபுருஷர்கள் சமையல் பண்ணுறார். கூட கைங்கரியம் பண்ணுவாள்லாம் சாப்பிடணுமே. ஸ்ரீகண்டன் பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணினார். இவர் மற்றவாளுக்கெல்லாம் சமையல் பண்ணியிருக்கார். இப்படி பெரியவா அனுஷ்டானம்லாம் ஆச்சு, பூஜை ஆச்சு, எல்லாம் ஆகி வந்து பிக்ஷைக்கு வந்தா. பிக்ஷை ஆச்சு. பிக்ஷை ஆகி இந்த ரிக்ஷாவுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படி வரவா போகிறவாள்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருந்தது. கூட்டம் கூட ஆரம்பிச்சு கொடுத்தோ. மற்றவாள்லாம் என்ன பண்ணினா, இந்த சமையல் பண்ணியிருக்காரு வேதபுருஷன் பண்ணர், ஒரு தவலையை வச்சு, பெரிய தவலை, என்ன சமையல் உள்ள மேலுள்ள சாமானா அம்மியா கல்லூரில் என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஏதோ 4 கல்லை தூக்கி வைக்க வேண்டியது, இருக்கிற சொல்லியை ஒடிச்சு போட வேண்டியது, 10 வச்சு ஏதோ ஒன்றும் வயத்துக்கு ரொப்பறதுக்கு ஏதோ பண்ணுவா. இவர் ஒரு தவலையை வச்சு அதில் சாத்த வடிச்சார். பக்கத்தில் இந்த தோட்டம் விட்டு இருந்ததுனால இதுலேருந்து ஏதோ ஒரு கறியாரையாக போட்டு ஒரு வெத்த குழம்பு வச்சார். சமையல் ரெடி. இவெல்லாம் போய் சாப்பிட உட்காண்டாச்சு. சாப்பிட உட்காந்துருந்தா இவன் 4-5 பேர் கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் சாப்பிட்டா எல்லாம் பண்ணினா. பெரியவா அங்கே தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. என்ன பண்ணா, அங்கே தரிசனத்துக்கு வந்தவாள்ல போய் சாப்பிட போ அப்படின்னு ஒரு 5-6 பேரை அனுப்பிச்சி வச்சா. பெரியவா சாப்பிட அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு அவள் வந்து சொன்னா. இவாளும் போட்டா. அவள் சாப்பிட்டுட்டு போனா. உடனே வேற தரிசனத்துக்கு வந்து அடுத்த பேட்ச் தரிசனத்துக்கு அவளை சாப்பிட போ அப்படின்னு அனுப்பிச்சா. இப்படி பேட்சா 10 பேரா, 8 பேரா, 5 பேரா, 6 பேரான்னு பெரியவா அனுப்பிச்சுட்டே இருக்கா. இவாளும் சளைக்காத சாப்பாடு போட்டுருந்தா. இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறது மத்தியானம் ஆச்சு. மத்தியானத்தில் டெல்லியிலேருந்து யாரோ அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்துருந்தா. பெரியவா பக்தா, பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவள்லாம் வந்தா. அவள்லாம் 2 பேர் வந்து தரிசனத்துக்கு வந்தா. அவளோட கூட வந்திருக்கா. நீங்களும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னா இங்கே சாப்பாட்டுக்கு அனுப்பிச்சா. இப்படி பண்ண ஆள் வந்துட்டே இருக்கு. பெரியவாளும் தரிசனத்துக்கு வருவாளை பார்த்து அனுப்பிச்சுட்டே இருக்கா. இவாளும் அழுக்காத சாதம் போட்டுருந்தா.
இப்படி ஆயிண்டே இருக்கிறது கைங்கரியம் என்ற ஏகாம்பரத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. என்ன ஒரு தவலையை வச்சு தானே வேதபுரி சாதத்தை வடித்தார், எப்படி இத்தனை பேர் வந்துட்டே இருக்கா, சாப்பாடு நம்மளும் போட்டுருக்கோம், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணார், வேதபுரிகிட்ட போய் கேட்டார். திருப்பி ஏதான சாதம் தான் வடிச்சியா, என்ன பண்ணினே, எப்படி மேனேஜ் பண்ணுற அப்படின்னா அவர் சிரிச்சுட்டே சொல்கிறேன், அதுதான் என்னாச்சுன்னு தெரியல, இன்னைக்கு நான் கருத்தால வடித்த சாதம் அதோட சரி, ஆனால் தவலையிலேருந்து எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு, எப்படின்னு தெரியல அப்படின்னு. அது அக்ஷய பாத்திரம் ஆயிடுத்து தவலை. ஏதோ திரௌபதிக்கான அக்ஷய பாத்திரம் தான் கொடுத்தனர், இங்கே பெரிய போல இருக்கு. இப்படி எடுக்க சாதம் வந்துருக்கு, 4 பேர் 5 பேர் 10 பேரா வந்து சாப்பிட்டுட்டே இருக்கா. இப்படி ஆச்சா. சாயந்தரமா பெரியவா ஏகாம்பரத்தில் கேட்டா, அது சரி நானும் ஏதானு சாதம் இருக்கா இல்லையா, பண்ணினது இருக்கா, போருமா போறாதான்னு கவலைப்படாத, நான் பாட்டுக்கு விசாரிக்காத, உங்கள்கிட்ட ஒன்றும் விசாரிச்சுக்கல, ஏதோ தரிசனத்துக்கு வந்தவாள்லாம் பசியா இருக்காளே, இங்கே ஒரே வனாந்தரமா இருக்கே, காடா இருக்கே, ஒன்றும் கிடைக்காதேங்கிறதுனால சாப்பாட்டு டைம்ங்கிறதுல ஒருத்தரையா அனுப்பிச்சுட்டே இருந்தேன். நான் பாட்டுக்கு வந்தவாளை அனுப்பிச்சிருந்தேன், ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்டுக்கல இருக்கா இல்லையான்னு, நீங்கள் என்ன பண்ணினேன், எப்படி மேனேஜ் பண்ணினேன் அப்படின்னு. இவர் சொன்னார், பெரியவா அனுகிரகம், வடித்த தவலை அக்ஷய பாத்திரமா இப்போ எடுத்து எடுக்க வந்திருந்தது, பண்ணினதே எல்லாருக்கும் போந்துருத்து அப்படின்னா. உடனே பெரியவா சிரிச்சுட்டே, அப்படியா எத்தனை பேர் சாப்பிட்ருப்பா இன்னைக்கு அப்படின்னா. ஒரு 50 பேர் போல் சாப்பிட்ருப்பா அப்படின்னு. ஆக்சுவலி அந்த தவலையில் சாதம் வடிச்சதுன்னா மிஞ்சி போனால் 10 பேர் சாப்பிடலாம், இல்லை அதை விட சாப்பிட்டாக்க தானே 15 பேர் சாப்பிடலாம். 10-15 பேர் தான் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் வடிக்கிற ஒரு தவலை. ஆனால் அந்த தவலையில் ஒரு தவலை சாதம் வடித்து இப்போ பெரியவா அனுப்ப எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் போல் சாப்பிட்ருக்கா. எப்படின்னு தெரியல, ஒரு பங்கு அப்படின்னா அது 3 பங்கு சாப்பிட்றாப்புல இருந்திருக்கு. எப்படி ஆச்சு என்னாச்சு ஒருத்தருக்கும் அதிசயம் புரியல. இதை கேட்டு பெரியவா சிரிச்சுண்டே பேச்சை மாற்றிவிட்டா, அவ்வளவுதான். அதில் வேடிக்கை என்னென்னா, இந்த ஒரு தவலையில் சாதம் வடித்து 50 பேர் போல் சாப்பிட்டு அதில் சாதமும் மீந்து அந்த வயல்வெளியில் வேலையெல்லாம் செஞ்சிருந்தா இல்லையா, அவளுக்கெல்லாமும் கொடுத்தாச்சு. அப்படின்னா இது என்ன அதிசயம்னு சொல்கிறதுன்னே புரியல. அக்ஷய பாத்திரம் அப்படிலாம் கேள்விப்படுறோம், நம்ம புராணங்கள்லாம் படிக்கிறோம். மகாபாரதத்தில் தர்மபுத்திரலாம் வனவாசம் பண்ணுறது என்ன பண்ணார், ஒரு அக்ஷய பாத்திரத்தை வச்சுருந்தா அந்த அக்ஷய பாத்திரத்தில் தான் எத்தனை பேர் வந்தாலும் அது சாதம் போடும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறான். அப்படி இருக்கிறதே தானே அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுன்னு தானே துர்வாசர் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரார், கிருஷ்ணர் காப்பாற்றுற அப்படிங்கிறதுலாம் நம்ம பாரதத்தெல்லாம் கதை கேட்டிருக்கோம். ஏதோ அதெல்லாம் கேட்கறதே நமக்கு பிரவச்சனம் கேட்கறது, உபன்யாசம் கேட்கறது, இதெல்லாம் ஏதோ யாரோ எழுதி வச்ச கதை மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் கதை இல்லை, சத்தியம். அப்படி இல்லாமல் நடந்திருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு, அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு என்ன இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் சாட்சி. எப்போ பாரதத்தில் தான் அக்ஷய பாத்திரம் இருந்தது அப்படின்னு இல்லை, இதோ இப்போ 1981 பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் பெரியவா கேம்பில் இப்படி 10 பேருக்கு 15 பேருக்கு வெடிச்ச தவலையிலேருந்து எடுக்க 50-60 பேர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீந்து மற்ற வாழ்க்கெல்லாம் கொடுக்குறாப்புல இருக்குது. அப்படின்னா இது என்னன்னு சொல்கிறது? அதுதான் ஞானிகளோட சந்நிதி, அவளோட சங்கல்பம். நினச்சா என்ன வேணா பண்ணலாம். இன்னும் அவளோட தபோ மகிமைக்கு சக்திக்கு இப்படி வங்கலப்பானையில் சாதம் வச்சு வடித்து அதுலேருந்து எடுத்து தான் குறையாத வரணும் அப்படிங்கிறதே இல்லை. நினச்சிண்டா அப்படின்னு கை காமிச்சா அண்ணா குவியலா குஞ்சணும், இந்த பக்கம் காமிச்சா என்ன வேணா வரலாம், அப்படியும் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணக்கூடிய சக்தி உள்ளவா அப்படி பண்ணாத, அப்படி பண்ணினாக்க ஒரு அமானுஷ்யமாக இருக்கும், நன்னா இருக்காது. ஒரு மானுஷமாக இருக்கணும் அப்படிங்கிற லீலையினால போல இருக்கு. ஏதோ தவலைக்குள்ளே வெடிச்சு அதுலேருந்து எள்ள குறையாத எடுக்கிறாப்புல இருக்கு. இப்படி பல சந்தர்ப்பங்களில் இது மாதிரிலாம் நடந்திருக்கு. பெரியவா காசி யாத்திரை பண்ணுறது திருவானைக்காவலில் இருக்கிறது எல்லாரும் கண்டு பந்தியாக சாப்பிட்டு இருக்கா. பெரியவா மடத்தில் பார்த்தா அன்றைக்கி ஒரு நாளைக்கு ரொம்ப கண்ட்ரோல் இல்லாத ஒரு கூட்டம் வந்துட்டு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கா. அப்படி இருக்கிறதே ஏதோ ஒரு அனுமானத்தில் தானே சமையல் பண்ணுறவா சமைக்க முடியும். ஏதோ இன்றைக்கி 50 பேர் வருவா, 100 பேர் வருவா, மிஞ்சி போனால் அது 100 பேருக்கு 110 பேருக்கு 120 பேருக்கா நம்ம நிறைவே பரமாறல. இப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பிளான் பண்ண முடியும். இந்த பிளான் பண்ணிட்டு அவர் சமைக்கார ஏதோ பண்ணி வச்சுருக்கா. ஆனால் அளவுக்கு அதிகமாக கூட்டம் வந்து உட்காந்துன்னு பந்தி ஆகின்னு இருக்கு. அதில் என்ன ஆகிடுதுன்னா, மோருக்கு ரசத்துக்கெல்லாம் சாதம் போகாது போல் இருக்குது. எல்லாரும் சாம்பார் சாதம் சாப்பிட்டு அப்புறம் ரசஞ்சாம் பாதி பேருக்கு போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கே மோருக்கு சாதம் இல்லாத மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
அடுத்த பந்தி அப்படின்னாலும் புதுசா சாதம் எதுவும் வடிச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, 1/2 மணி 1/4 மணி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சமையல் பண்ணி நீங்க எடுத்து அடுத்த வாளுக்கு பரிமாறலாம். இப்போ பாதி சாப்பிட்டு இருக்கா, பாதி சாப்பிட்டு இருக்கிற வாளுக்கு மீதி சாதம் போடணும்னா என்ன பண்றது? சமையல் உள்ள இருக்கிறவருக்கு ரொம்ப விலவலத்து போயிடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஓடி வந்து பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணார். என்ன பண்ணதுன்னு தெரியல, ஏதோ அனுமானம் பண்ணி சமைச்சோம், போராது போல இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னா பெரியவா உடனே நேர தண்டத்தை தூக்கின்னு சமையல் கட்டுக்கு வந்தா. இந்த சமைச்ச பாத்திரங்கள்லாம் பார்த்தா, சாதம் வடிச்சாண்டாவை பார்த்தா, இனிமேல் குழம்பு வச்சாண்டாவை பார்த்தா, ரசம் வச்சா, எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போனா. எல்லாம் பரமாறு எல்லாம் ஒன்றும் இல்லை, அம்பாள் இருக்கா பார்த்து அப்படின்னா பிசாத போயிட்டா. போனா இப்படி மோரிஞ்சாத்துக்கு சாதம் போராது அப்படின்னு இருந்த சிச்சுவேஷன் மாதிரி என்ன ஆயிடுத்துன்னார். மற்றவாளுக்கெல்லாம் ஒரு சாதம் போட்டு, அப்புறம் அடுத்த பேட்ச் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டு அவளுக்கு சாதம் போட்டு, இப்படி உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு போறா, சாதம் போட்டுருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஃபர்தரா ஒன்றும் பண்ணல. இப்படி பெரியவா வந்து பார்த்ததுதான், பெரியவாள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணிதான், பெரியவா வந்து அபயம் கொடுத்ததுதான். அம்பாள் பார்த்துப்போ அப்படின்னா அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளேருந்து அன்னபூர்ணேஸ்வரி மாரி தோண்ட வந்துட்டு இருக்கு. இப்படி பெரியவா சந்நிதியில பல சந்தர்ப்பங்கள்ல பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. இது மாதிரி சாதம் போறாதுன்னா அப்படி இருக்கும், தீர்த்தம் இல்லைன்னா தீர்த்தம் வந்து கொட்டும். பார்க்குறோம், இந்த மழையெல்லாம் பார்க்குறோம். கர்னூலுங்கிற இடத்துல 3 பெரியவாளும் சேர்ந்து வியாச பூஜை பண்ணா. அப்போ அப்படிதான் பல இடங்களில் கிணறுக்கெல்லாம் தோண்டி இண்டி பார்த்து சரியா வராத, அப்புறம் பெரியவா ஒரு இடத்த காமிச்சு அந்த இடத்துல தோண்ட இதை இஷ்டமா தண்ணி வந்தது, வரவாளுக்கு போறவாளுக்கெல்லாம் சப்ளை ஆச்சு அப்படின்லாம் பார்க்குறோம். இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல உண்டு. தண்ணி எங்கேருந்து தான் ஊத்து வரும் அப்படின்னு தெரியாது. தண்ணியே இல்லாத காட்டுல கூட பெரியவா போய் இருந்தாக்க அவ போற இடத்துல மழை பெய்யுறது அப்படிங்கிறது தனி. கிணத்துல தண்ணி ஊறும், குழாயில தண்ணி ஊறும், இப்படி எல்லாம் பல சந்தர்ப்பங்கள். பெரியவா இன்னொரு கிராமத்துல யாத்திரை பண்ணிட்டு போறதே ஒரு ஆச்சமனம் பண்றதுக்காக ஒரு குளத்துல போய் ஆச்சமனம் பண்றா. வா ஸ்நானம் பண்ணி ஆச்சமனம் பண்றா. அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொன்னா இந்த குளம் நல்லாவே இருக்காது, ரொம்ப கசக்கும், உப்பு கறிக்கிறாப்புல இருக்கும், கசக்கும், வேண்டாம் இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு. ஆனா பெரியவா அதை போய் பண்ணினா. அப்படி பண்ணிட்டு பெரியவா அடுத்த கேம்புக்கு போயிட்டா, அடுத்த ஊருக்கு போயிட்டா. ஆச்சரியம் என்ன அப்படின்னா மறுநாள்லேருந்து பார்த்தா அந்த குளத்து தண்ணி கல்கண்டு மாதிரி ஆயிடுது. இந்த கடுப்பா உப்பா ஒன்றும் இல்லை. இந்த அதிசயத்தை பார்த்துட்டு அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டு வண்டியா சாமான், பருப்பு, உப்பு, புளி, கல்யாணம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அடுத்த கேம்பில் பெரியவாள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நாங்கள் ரொம்ப தண்ணி கஷ்டப்பட்டிருந்தோம், இருந்த ஒரு குளமும் இப்படிதான் இருந்தது, ஆனால் பெரியவா வந்து கையை வச்சா அவள் பாதம் பட்டுது, அவள் அனுஷ்டானம் பண்ணா ஸ்நானம் பண்ணினா கல்கண்டு மாதிரி தீர்த்தமாயிடுது அப்படின்லாம் சொல்லி அவ சந்தோஷப்பட்டா அப்படின்னு நாம முன்னால ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல பெரியவாளோட இந்த லீலைகள்லாம் பிரபாவம்லாம் வெளிப்பட்டுட்டே வருது. இதை தொடர்ந்து நாமளும் பார்க்கலாம்.